Taste the Daily. கோவை மாவட்டம் மருதமலை முருகன் கோவிலில் திமுகவினரின் வாகனங்களை பக்தர்கள் வழிமறித்து வாக்குவாதத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. மருதமலை சுப்பிரமணிய சுவாமி கோவிலில் தைப்பூசத்தையொட்டி நடைபெற்ற தேர் திருவிழாவை 10 ரூபாய் அமைச்சர் செந்தில் பாலாஜி தொடங்கி வைத்தார். இதனைத் தொடர்ந்து அமைச்சருடன் வந்த திமுகவினரை சிறப்பு தரிசன வழியில் அனுமதித்து பொது தரிசன பாதையை பல மணி நேரம் அடைத்ததால் ஆத்திரமடைந்த பக்தர்கள் திமுகவினரின் வாகனங்களை மறித்து வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். இந்த வீடியோ காட்சி தற்போது வெளியாகியுள்ளது. சேலம் மாவட்டம் எடப்பாடி அருகே தனியார் பள்ளி வாகனத்தில் மாணவர்களிடையே ஏற்பட்ட மோதலில் மாணவர் உயிரிழந்த சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. எடப்பாடி அருகே தாவாந்தெருவில் செயல்பட்டு வரும் தனியார் மேல்நிலைப் பள்ளி வேனில் 9ஆம் வகுப்பு மாணவர்கள் யார் ஜன்னல் அருகில் அமர்வது என்ற தகராறில் பயங்கரமாக மோதிக்கொண்டதில் படுகாயமடைந்த வெள்ளாண்டி வலசு பகுதியைச் சேர்ந்த கந்தகுரு என்ற மாணவர் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார். இந்த சம்பவம் அப்பகுதியில் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. திண்டுக்கல் மாவட்டம் பழனி தண்டாயுதபாணி கோவில் தேவஸ்தான விற்பனை நிலையத்தில் பஞ்சாமிர்த தட்டுப்பாடு நிலவி வருவதாக பக்தர்கள் புகார் தெரிவித்திருக்கின்றனர். தைப்பூச திருவிழாவையொட்டி கோவிலில் லட்சக்கணக்கான பக்தர்கள் குவிந்ததால் தேவஸ்தான விற்பனை நிலையத்தில் பஞ்சாமிர்தத்திற்கு தட்டுப்பாடு நிலவி வருகிறது. இதனால் தனியார் விற்பனை நிலையங்களிலிருந்து பக்தர்கள் பஞ்சாமிர்தம் வாங்கி செல்லும் நிலையில் விடிய அரசின் அறநிலையத்துறை முறையான ஏற்பாடுகள் செய்யவில்லை என அவர்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். மதுரையில் திருமலை நாயக்கரின் சிலைக்கு அதிமுக முன்னாள் அமைச்சர்கள் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். திருமலை நாயக்கரின் 442வது பிறந்த நாளையொட்டி அதிமுக சார்பில் முன்னாள் அமைச்சர்கள் செல்லூர் ராஜு, ராஜேந்திர பாலாஜி, கடம்பூர் ராஜு, திருப்பரங்குன்றம் சட்டமன்ற உறுப்பினர் ராஜன் செல்லப்பா உள்ளிட்ட நிர்வாகிகள் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். இந்நிகழ்வில் கழக நிர்வாகிகள் பலர் உடனிருந்தனர். பழைய ஓய்வூதிய திட்டத்தை அமல்படுத்துதல், இடைநிலை ஆசிரியர்களுக்கு மத்திய அரசுக்கு இணையான ஊதியம் வழங்குதல் உள்ளிட்ட 10 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி வரும் 25ஆம் தேதி ஒருநாள் விடுப்பு போராட்டத்தில் ஈடுபடப் போவதாக தமிழ்நாடு துவக்கப்பள்ளி ஆசிரியர் கூட்டணி பேரு இயக்கம் அறிவித்துள்ளது. ஆட்சிக்கு வந்து 4 ஆண்டுகள் ஆகியும் பழைய ஓய்வூதிய திட்டத்தை நிறைவேற்றாமல் மீண்டும் 3 குழு அமைத்து அரசாணை வெளியிட்டதை ஏற்றுக்கொள்ள முடியாதென தமிழ்நாடு துவக்கப்பள்ளி ஆசிரியர் கூட்டணி பேரு இயக்கம் தெரிவித்துள்ளது. இதனால் பள்ளி பணிகளை புறக்கணித்து வரும் 25ஆம் தேதி ஒருநாள் தற்செயல் விடுப்பெடுத்து எதிர்ப்பினை பதிவு செய்ய உள்ளதாக தமிழ்நாடு துவக்கப்பள்ளி ஆசிரியர் கூட்டணி பேரு இயக்கம் அறிவித்துள்ளது. திருவள்ளூர் மாவட்டம் சிறுவாபுரியில் சுவாமி தரிசனம் செய்ய வந்த திருநங்கைகள் காவல்துறையினரை முற்றுகையிட்டு போராட்டம் நடத்தினர். சிறுவாபுரி முருகன் கோவிலில் தைப்பூச விழாவை முன்னிட்டு கட்டுக்கடங்காத கூட்டம் காணப்பட்டது. பலரும் தரிசனத்திற்கு முண்டி அடித்த வேளையில் முக்கிய பிரமுகர்கள் மட்டும் தங்கு தடையின்றி சுவாமி தரிசனம் செய்தனர். இதனால் நெரிசல் அதிகரித்த நிலையில் பக்தர்களை கட்டுப்படுத்த திணறிய காவல்துறையினர் தரிசனத்திற்கு நின்றிருந்த திருநங்கைகளிடம் தங்கள் அதிகாரத்தை காட்டி கன்னத்தில் அறைந்தனர். இதனால் கடும் அதிர்ச்சியடைந்த திருநங்கைகள் காவல்துறையினரை கடுமையாக திட்டி சாபம் விட்டபடி போராட்டம் நடத்தினர். திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணியிலிருந்து திருவண்ணாமலைக்கு உரிய பேருந்துகள் இல்லாததால் பௌர்ணமி கிரிவலம் செல்ல வந்த பக்தர்கள் நீண்ட நேரம் காத்திருக்கும் அவலம் ஏற்பட்டது. திமுக ஆட்சியில் போதிய அரசு பேருந்துகள் இயங்குவதில்லை என்று குற்றம் சாட்டிய பொதுமக்கள் இதையெல்லாம் கவனிக்காத போக்குவரத்துத்துறை அமைச்சர் சிவசங்கர் ஸ்டாலினுக்கும் உதயநிதிக்கும் முட்டுக் கொடுத்துக் கொண்டிருப்பதாக குற்றம் சாட்டினர்.